வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சால்ட்ரிங் யூஸ் பண்ணி மைக்கு ஐசி வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதாவது கிரவுண்ட் இருக்கக்கூடிய லைனில் அந்த ஸ்பேர் ரிமூவ் பண்ணுறீங்கன்னா, அது பக்கத்தில் கிரவுண்ட் அதிகமாக இருக்க லைனில் வந்து லெட் அப்ளை பண்ணி நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால், அதில் இருக்க பக்கத்தில் இருக்க ஸ்பேர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகும். அப்போ அது லேயர் வழியாக நம்மளுக்கு ஹீட்டு எல்லா பக்கமும் போகும். அந்த ஹீட் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த உள்ளே இருக்க லெட்டு, அந்த மைக்கோட லெட்டு வந்து மெல்ட் ஆகிரும். அந்த மெல்ட்டான லெட்டை வந்து ஜஸ்ட் நம்ம தள்ளி விட்டாலே விழுந்துடும். இதை வந்து ப்ளோயர் வச்சு பண்ணுறதோட இந்த மாதிரி கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து அந்த எந்தெந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல ஹீட் பண்ணால் மட்டும் தான் அந்த ஸ்பேரோ இல்லை மைக்கோ ப்ளஸ் ஐசியோ நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இதே நீங்கள் ப்ளோயர் வச்சு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டோட்டல் போர்டுமே கண்டிப்பாக ஹீட் ஆகும். அதனால ப்ராப்ளம் அதிகமாகும்னு சொல்ல வரேன். அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ அது முழுமையாக வீடியோ பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த சால்ட்ரிங்கை வச்சு நம்ம ஐசியை கூட ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து அது 4 பின்னு வரக்கூடிய அந்த கிறிஸ்டல் மைக்கை ரிமூவ் பண்ணோம். இப்போ வந்து நம்மளுக்கு 3 பின்னு இருக்கக்கூடிய கிறிஸ்டல் மைக்கை ரிமூவ் பண்ணுறோம். அதேமாதிரி கிரவுண்ட் லைன் அதிகமாக இருக்க லைனில் வந்து லெட் அப்ளை பண்ணி நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்போ பேஸ்ட் அப்ளை பண்ணாலும் சீக்கிரம் மெல்ட் ஆகும். அப்போ ஹீட் அதிகமாக சீக்கிரம் வந்து எல்லா இடங்களுக்கும் ஃப்ளோ ஆகும். இப்போ நம்ம வந்து லெட்டை மெல்ட் பண்ண என்ன ஆகுது பாருங்கள். இந்த போர்டில் இருக்கக்கூடிய அந்த மைக் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் மைக், அதோட லெட்டும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஈஸியாக நம்ம ஷேக் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இதில் வந்து மைக்கு ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சார்ஜர் பின்னை மாற்றிருப்பீங்க. மாற்றும்போது அதிகபட்சம் பாருங்களேன், இந்த மாதிரி வந்து சார்ஜிங் கனெக்டரை மாற்றும்போது அதிகபட்சம் அந்த மைக் ப்ராப்ளம் நிறைய வரும். நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் அதிகமாகும். சில இடங்களில் சென்சார் இருக்கும், அது சென்சார் கூட ஒர்க் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்போ கண்டிப்பாக பாருங்கள், செகண்டில் திரும்ப வச்சேன், திரும்ப ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து பார்ப்போம். நம்ம மைக் சரியாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா இல்லைன்னு பார்ப்போம். நம்ம இப்போ நம்ம ஷேக் பண்ணி பார்க்கும்போது மைக் வந்து ஷேக் ஆகுதா இல்லை டைட்டாக இருக்கான்னு பார்ப்போம். நம்ம மைக் வந்து நல்லா டைட்டாக தான் இருக்குது, மைக்கு சரியாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இப்படி கூட நம்ம மைக்கை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்ல வரேன். இப்போ இதே விஷயம் எந்த ஸ்பேரை நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்ட் லைனில் கொடுத்தாலே, அதாவது லெட்டை வச்சு கொடுத்தாலே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அப்போது நம்ம டேரெக்டாக ப்ளோயர் வச்சு அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி ஹீட் ஆகும், எந்த அளவுக்கு மெல்ட் ஆகும்ன்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் வந்து கிரவுண்ட் லைன் பண்ணும்போதே பாருங்கள், இந்த கனெக்டர் வரைக்கும் நம்மளுக்கு மெல்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, இந்த பக்கத்தில் இருக்க அந்த ஐசி வரைக்கும் மெல்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ போர்டை ஷேக் இப்போ ஹீட் பண்ணிட்டு உடனே ஷேக் பண்ண என்ன ஆகும், பக்கத்தில் பொருள் வந்து கண்டிப்பாக ஷேக் ஆகும். இதனால் நிறைய ப்ராப்ளம் வரும். மைக் ஒர்க் ஆகாது, சென்சார் ஒர்க் ஆகாது, நெட்வொர்க் கிடைக்காது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இதை பாருங்கள், அந்த ஹீட்லேயே இந்த கனெக்டர் மெல்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் அதே கனெக்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த பக்கத்தில் இருக்க அந்த ஐசியை கூட ரொம்பபடி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ ஹீட் ஆனது ஜஸ்ட் ஒரு இடத்துல கொடுத்தாலே இவ்வளோ ஹீட் போகுதுன்னா, ப்ளோயர் வச்சு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஃபோர்ஸாக ஏர் கொடுத்து ஹீட் எவ்வளோ ஓவராக கொடுத்தா எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பார்த்து. திரும்ப அந்த கனெக்டரை மறுபடியும் நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ அந்த ஹீட் கொடுக்க அந்த போர்டு கம்ப்ளீட்டாக அந்த போர்டு லேயர் ஃபுல்லாக ஹீட்டு பரவும். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் அந்த பொருள் வந்து ஷேக் ஆகும். இப்போ அந்த டயோடு கெப்பாசிட்டர் எல்லாமே செகண்டில் அப்படி தட்டினாலே விழுந்துடும் சார். இப்படி நம்ம தெரியாமல் ஷேக் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பொருள் ஷேக் ஆகிடுச்சு அப்படின்னா எவ்வளோ ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்கள். அப்போது ஹீட் எந்த அளவுக்கு இருக்குமோ, எவ்வளோ நேரம் கொடுக்குறோமோ அந்த டைமிங்கில் கொடுக்கணும். அதேமாதிரி அதுக்குரிய ஹீட் சிங் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். நீங்கள் ஓப்பனாக வச்சு பண்ணும்போது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்கும். அதேமாதிரி ஹீட் சிங் ஸ்டிக்கரை வச்சாலுமே போர்டு லேயர் வழியாக தான் ஹீட்டு ஃபாலோ பண்ணுறது தெரியுது பார்த்தீங்களா. அப்போ டேரெக்டாக மேலேருந்து அடிக்கல, நம்ம டேரெக்டாக அந்த கிரவுண்ட் லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.